நான் உங்களுக்கு இந்த தை மாசத்துல வரக்கூடிய ரொம்ப முக்கியமான விசேஷங்கள், நம்ம செய்ய வேண்டிய வழிபாடுகள் எல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு பதிவா குடுத்துட்ருக்கேன் இல்லையா? அதில ஷியாமளா நவராத்திரி பத்தி ஒரு பதிவு நான் உங்களுக்கு குடுத்துருந்தேன். என்கிட்ட சில பேர் கேட்டாங்க, "அம்மா 9 நாளும் எங்களால அம்பாள கும்பிட முடியலன்னா நாங்க என்ன பண்றது? 9 நாளும் கண்டிப்பா கும்பிட்டே ஆகணுமா?" அப்படின்னு கேட்டாங்க. முடியாதவர்கள் கடைசி 3 நாள் அல்லது 5 நாள் அப்படி கும்பிடலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. அந்த ஷியாமளா நவராத்திரியிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு நாள பத்தி தான் இன்னைக்கு பதிவுல நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஷியாமளா நவராத்திரினா என்ன? அந்த நவராத்திரியில நாம ராஜ மாதங்கியை, ஷியாமலையை எப்படி கும்பிடணும், கும்பிட்டா என்ன பலன், இதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு தனி பதிவாகவே கொடுத்துருக்கேன். தை அமாவாசைக்கு பிறகு தொடங்கி 9 நாட்கள் வரக்கூடிய நாட்கள் தான் ஷியாமளா நவராத்திரி. அதிலே 5வது திதி அன்றைக்கு, பஞ்சமி திதி அன்றைக்கு வசந்த பஞ்சமி அப்படின்னு பேர். வர பிப்ரவரி 2ஆம் தேதி வசந்த பஞ்சமி வருது. அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம தமிழகத்தில் தென் பகுதிகளில் விஜயதசமி அன்னைக்கு குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் தொடங்குவோம் இல்லையா? முதலாக குழந்தைகளுக்கு நம்ம கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடியது விஜயதசமி அன்னைக்கு பண்ணுவோம்ல. வட மாநிலங்களில் பெரும்பாலும் அதை வசந்த பஞ்சமி அன்றைக்கு தொடங்குவாங்க. அன்றைய தினம் சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்வது என்பது மிக மிக சிறப்புக்குரியது. இந்த ஷியாமளா நவராத்திரி காலத்தில் வசந்த பஞ்சமி அன்றைக்கு சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்வது என்பது நிறைய நல்ல பலன்களை கொடுக்கும். சரஸ்வதி தேவி ஆயக்கலைகள் 64க்கும் அதிதேவதை இல்லையா? அந்த சரஸ்வதி தேவியை நாம் வணங்குகிற நாள். இப்போ எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சமைக்கிறது ஒரு கலை. என்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, "அம்மா நான் ஹோட்டல் வச்சுருக்கேன், நான் நைட்டு கடை வச்சுருக்கேன், டிஃபன் போடுறேன்", இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. சமைக்கிறதுன்றது ஒரு கலை. அதே மாதிரி அழகு கலை நிலையம் வைத்திருக்கக்கூடிய பெண்கள் ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, "நான் ஒரு பார்லர் வச்சுருக்கேன், பியூட்டி பார்லர் வச்சுருக்கேன், மெஹந்தி டிசைன் போடுறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளவுஸ் தைக்கிறேன், டெய்லரிங் பண்ணுறேன். இது எல்லாமே கலை தான். அப்போது நீங்கள் ஒரு துறையில் இருக்கிறீங்க, அந்த துறையில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் வேணும், வளர்ச்சி வேணும் அப்படின்னா வசந்த பஞ்சமி அன்றைக்கு, அதிலும் முக்கியமாக இசை கற்கக்கூடிய மாணவர்கள், நடனம் கற்கக்கூடிய மாணவர்கள், திரைத்துறையில் இருக்கக்கூடியவங்க, நடிகர்கள், நடிகைகள், யாரெல்லாம் சினிமா அந்த கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், அவங்க எல்லாருமே வசந்த பஞ்சமி அன்றைக்கு சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்ய வேண்டும். வழக்கமாக சரஸ்வதிக்கு உரிய நிறம் வெண்மை இல்லையா? இந்த வசந்த பஞ்சமி அன்றைக்கு சரஸ்வதி தேவிக்கு மஞ்சள் நிறத்தில் வஸ்திரம், மஞ்சள் நிற பூக்கள், மஞ்சள் நிற நிவேதனம் இதெல்லாம் வைத்து வழிபாடு செய்வது மரபு. பிப்ரவரி 2ஆம் தேதி வசந்த பஞ்சமி அன்றைக்கு சரஸ்வதி தேவியை சரஸ்வதி அந்தாதி படித்து நீங்கள் வழிபாடு செய்கிற போது நீங்கள் என்ன துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறையில் நிச்சயமாக ஒரு வளர்ச்சியை, முன்னேற்றத்தை பார்க்க முடியும். எப்போவுமே இந்த நாளில் இந்த வழிபாடு செய்தால் அதற்கு ஒரு பலன் உண்டு. அப்படிதான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க. அதிலே மிக முக்கியமான நாள் ஷியாமளா நவராத்திரியில் வரக்கூடிய வசந்த பஞ்சமி. அன்றைய தினம் சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்கிற போது நமக்கு நிச்சயமாக நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும். செஞ்சு பாருங்க. இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.